الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم من هماني لا يشفعاني طالب العلم وطالب الدنيا او كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ அத்தகைய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், முலப்பாக்கள், இமாம்கள், மேலும் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் கருணையும் நிஅமத்தும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். மேன்மைதாங்கிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, ரமலானுடைய மாதம் முடிந்து கடந்த 2 வாரங்களாக நாம் மார்க்க கல்வியை பற்றி உண்டான விஷயங்களை பார்த்து வருகிறோம். நம்முடைய முஹல்லாவுடைய தேவை கருதி, ஜமாத்துடைய சூழ்நிலையை கருதி இந்த வாரமும் மார்க்கம் சம்பந்தமான மார்க்க கல்வி சம்பந்தமான சில விஷயங்களை பரிமாறிக் கொள்வதற்கு நான் விளைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வியை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கல்வியாக நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு ஆயத்தை இறைவன் ஆரம்பிப்பார். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ இறை மறுப்பாளர்களே என்று அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய இடங்களில் குல் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று உத்தரவாக ஒரு அன்பு கட்டளையாக இறைவன் சொல்லிக் கொண்டே வருவார். அந்த அடிப்படையிலே ஒரு ஆயத்தை அல்லாஹ் விவரிக்கின்ற பொழுது குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வி கற்றுக்கொள்ளாதவரும் கல்வி கற்றுக்கொண்டவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து ஒரு கேள்வியை தொடுத்து, கல்வி கற்காதவர்கள், அவர்கள் பயனற்றவர்கள், அவர்கள் எந்த நிலையிலும் சமமானவர்கள் இல்லை என்று இறைவன் சொல்ல வருகின்றார். கல்வி கற்றுக்கொண்டால்தான் அவன் சிறந்த ஒரு நிலையை அடைகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாம் நம்முடைய குழந்தைகளை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த செல்வங்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் எல்லா சொத்துக்களை விட சிறந்த செல்வமாக சிறந்த சொத்தாக இருப்பது என்பது பயனுள்ள ஒரு கல்வியை ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு தருவதுதான். எந்த ஒரு தகப்பன், எந்த ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சரியான கல்வியை, பயனுள்ள கல்வியை, மறுமைக்கு தேவையான அந்த மார்க்க கல்வியை பெறுவதற்கு தவறு விடுகிறாரோ அவருடைய குடும்பத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் கைர் என்ற நல்ல விஷயத்தை எடுத்து விடுகிறார். பரக்கத்தை நாம் இறந்த நிலைக்கு வந்து விடுகிறோம் என்பதை நாம் ஆழமாக மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய குடும்பங்களில் சில நேரங்களில் குழந்தைகள் இருக்கிறார்கள் சில குடும்பங்களில். ஆனால் அந்த குழந்தைகளை அழைத்து வருவதற்கு நாம் மறுதளித்து விடுகின்றோம். ஒன்று, குடும்ப தலைவர் அதிகாலையிலே எழுந்து பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். குடும்ப தலைவரை தவறிவிடுகின்ற பொழுது, குடும்ப தொழுகையை பரலான தொழுகை நிறைவேற்ற தவறிவிடுகின்ற பொழுது குழந்தைகளை அழைத்து வருவதற்குண்டான வாய்ப்பு குறைந்து போய் அந்த குடும்பத்துடைய பரக்கத்தை ரப்புல் ஆலமீன் எடுத்து விடுகிறான் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்பது முஃமின்களுக்கு காணாமல் போன ஒரு பொருள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். காணாமல் போன பொருள் என்றால் நமக்கு நம்மிடம் இருந்த ஒரு பொருள் ஏதோ ஒரு இடத்தில் துளைத்து போய்விட்டால்தான் அந்த பொருளை தேடுவதற்கு நாம் முனைவோம். நான் ஒரு ஒட்டகத்தை வைத்திருக்கின்றேன் அல்லது ஒரு பெரிய ஒரு உயர் ரக காரை வாகனத்தை வைத்திருக்கின்றேன், அது திருடு போய்விட்டால் அல்லது காணாமல் போய்விட்டால் அதை தேடுவதற்கு நாம் என்னென்ன முயற்சி எல்லாம் மேற்கொள்ளுவோம். ஒரு உயர்ந்த ரக வாகனம், அதை தேடுவதற்காக அதை மீண்டும் நம்முடைய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு இடங்களிலே சென்று நாம் தீர விசாரிப்போம். உயரதிகாரிகளிடம் புகாராக மனுவை கொடுப்போம். மிக குறுகிய நேரத்தில் இதை எப்படியாவது கடைபிடித்து தாருங்கள், உங்களுக்கு தேவையான சன்மானத்தை நாங்கள் வழங்கிவிடுகிறோம் என்றெல்லாம் அவர்களுக்கு நாம் ஆசை வார்த்தையை கூறி நமக்கு வேண்டிய பொருள், நம்மிடம் இருந்த பொருள் காணாமல் போனது மீண்டும் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்துக் கொள்கின்றோம். அதுபோல்தான் கல்வி என்பது நமக்கு இறைவன் ஏற்கனவே வழங்கி நிற்க ஒரு பொருள். நாம் கடந்த வாரத்திலே சொன்னது போலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா இல்முகளையும் கற்றுத்தந்தார். எனவே இல்மை பெற்றுக்கொண்ட ஒரு சமூகம் பிற்காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை துடைத்து விட்டு மீண்டும் அதை தேடக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். தேடக்கூடிய நிலையில் என்று சொன்னால் நாம் நம்முடைய பொருளை எப்படி துடைத்து விட்டு தேடுவோமோ, காணாமல் போன ஒரு பொருளை எப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபடுவோமோ, அதுபோல்தான் காணாமல் போன கல்வியை நாம் எப்படியாவது தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் மனதிலே ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சஹாபி டமாஸ்கஸ் என்கிற ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த டமாஸ்கஸ் என்பது ஒரு ஆகச்சிறந்த அன்றைய காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே அபூ தர்தா என்கிற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வசித்து வருகிறார்கள். நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை டமாஸ்கஸ் என்ற நகரத்தில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஹதீஸை அவர்கள் வினவுகிறார்கள், கேட்கிறார்கள். அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த ஒரு இல்மை பெற்றுக் கொள்வதற்காக, இந்த ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக, நபியினுடைய பொன்மொழியை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட தொலைவில் இருந்து எந்த விதமான சிரத்தையும் எந்த விதமான சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அலட்டிக் கொள்ளாமல் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், நான் அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்ததற்குண்டான விளக்கமான அந்த ஹதீஸை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் கல்வியை பற்றி உண்டான ஒரு ஹதீஸ், கல்வியை பற்றி இருந்தது. அப்படி என்ன கல்வியை பற்றி உண்டான ஒரு அரிதான ஒரு ஹதீஸை தேடி நீண்ட தொலைவு பயணித்து
நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபியை சந்தித்து அந்த விளக்கத்தை பெறுகிறார் என்று சொன்னால், மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் சலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. இதுதான் அந்த ஒரு லைன் ஹதீஸ்ங்கிறது. இதுதான் என்ன ஹதீஸ்? மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் சலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. எந்த ஒரு மனிதர் கல்வியை தேடி பயணிக்கிறாரோ அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணத்தை இறைவன் எப்படி எழுதுகிறான் தெரியுமா? சொர்க்கத்தை தேடி பயணிக்கிறார் என்று எழுதுகின்றார். பொருளை தேடி பயணிக்கிறார் என்று எழுதவில்லை. கல்வியை தேடிதான் அவர் பயணிக்கின்றார். ஆனால் கல்வியை தேடி பயணிக்கிறார் என்று கூட இறைவன் 18 எழுதுவதில்லை. சொர்க்கத்தை நாடி அவர் பயணமாகிறார். எனவே அவருக்குண்டான கூலி மிக விரைவிலேயே கிடைக்கும் என்று இந்த ஹதீஸுக்குண்டான விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள். கல்வியை தேடி அடைபவர்கள், கல்விக்காக வேண்டி பயணம் மேற்கொள்பவர்கள், கல்வி எங்கிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிரத்தை பார்க்காமல் செல்பவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட வேறு எப்படி நாம் உயர்த்தி கல்வியை பற்றி செல்ல முடியும்? மார்க்க கல்வியினுடைய உயர்வை, மார்க்க கல்வியினுடைய மாண்பை இதைவிட நாம் எப்படி சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களுமே முன் வந்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் என்று அவர்கள் சென்று விடவில்லை. நாம் எல்லாம் இன்றைய ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கின்றோம். சில நண்பர்கள், நமக்கு தெரிந்த சில நல்ல அறிமுகமான நண்பர்கள் வியாபாரங்களில் பிஸியாக ஈடுபட்டிருப்பவர்கள் தான். ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி அதான் ஒடுக்கப்பட்டால் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பயானுக்காக இல்மை தேடி அவர்கள் வந்து விடுகிறார்கள். முன்சப்பிலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். காரணம், பயான் என்ன சொல்கிறார்கள் அந்த பயானின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய இல்மை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த உபதேசத்தை, அந்த உபன்யாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆர்வத்தோடு எந்த விதமான பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காமல் மிக விரைவாக வந்து விடுகின்றார். இந்த சூழ்நிலை என்பது அன்றைய காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகச்சிறந்த ஆளுமையாக இந்த உலகத்தில் உருவானவர்கள், சிறந்த வணிகரும் கூட, சிறந்த பொருளாதார நிபுணரும் கூட. அவர் நினைத்தால் எவ்வளவு பொருளாதாரத்தையும் வித்தின் செகண்ட் அவர்களால் ஈட்ட முடியும். அவ்வளவு பெரிய ஒரு சூட்சுமத்திற்கு சொந்தக்காரர். மிக விரைவாக லாபத்தை ஈட்டுவது எப்படி என்ற பொருளாதார நிபுணத்துவம் அவருக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களா? வியாபாரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்களா? எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டும். ஒரு நாள் முழுக்க வியாபாரத்தை ஒதுக்கிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள், என்னென்ன ஹதீஸ்களை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள் என்று அந்த இல்மை சேகரித்துக் கொண்டே இருப்பார்களா? வியாபாரத்தை கூட பொருட்படுத்தாமல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த இல்மை சேகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்த நபர்களிடமெல்லாம் அந்த இல்மை எட்டி வைக்கும் பணியிலும் ஈடுபடுவார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியினுடைய இல்மை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு நாமும் இதுபோல் உண்டான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலம் ஒரு இமாம்களுடைய காலம். ஒருவர் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய, நாம் எல்லாம் அறிந்திருப்போம், ஸ்பெயின்ங்கிறது ஒரு நேரத்துல முழுக்க முழுக்க முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்த ஒரு இடம் அந்த ஸ்பெயினுங்கிறது. சொல்ல போனால் ஸ்பெயினுங்கிற தேசமே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால் நிரம்பிய ஒரு காலம். ஒரு காலத்தில் அது பிறகு வெவ்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தேசமாக மாறிப்போய்விட்டது என்பது வேறொரு வரலாறு. நாம் அந்த வரலாறுக்குள் செல்லாமல் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ளலாம். ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் பகீ இப்னு மஹ்லத்ங்கிறவர் அவருடைய பெயர். ஸ்பெயின் நாட்டில் என்ன செய்யறாரு? மொராக்கோ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு செல்கிறார். அங்கு சிறிது வியாபாரத்தை செய்கிறார். அதற்கடுத்து மொராக்காவில் இருந்து அவருடைய வியாபாரத்தை முடித்த பிறகு மக்காவிற்கு செல்கிறார். மக்காவில் சிறு வியாபாரம் செய்கிறார். அதற்கடுத்து மக்காவில் இருந்து ஈராக்குடைய தேசத்திற்கு செல்கிறார்.
கடைசி அவர் வந்து சேரக்கூடிய இடம் ஸ்பெயின்ல இருந்து ஈராக்கு. இடைப்பட்ட ஒரு சில அற்ப சுருக்கமான நாட்களில் மட்டுமே வியாபாரத்தை மேற்கொள்கிறார். அந்த வியாபாரம் ஏன் மேற்கொண்டார் என்று சொன்னால், அடுத்த பயணத்திற்காக வேண்டி தேவையான செல்வத்தை சேகரிப்பதற்காக வேண்டி அந்த வியாபாரத்தை மேற்கொண்டார். நீண்ட தூரம் பயணம். அவருடைய பக்தத்தை, அவருடைய நோக்கங்கிறது ஸ்பெயின்ல இருந்து ஈராவுக்கு போகணும். நீண்ட தூர நெடும் பயணம். இடைப்பட்ட இந்த நீண்ட பயணத்திற்கு உண்டான பொருளாதாரம் அவரிடம் இல்லை. எனவே இடையிடையில பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு அவருடைய பயணம் பொருளாதாரத்தால் தடைபடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர் சரியான முறையில் ஈராக்கில் சென்றடைகின்றார். அவ்வளவு தூரம் ஈராக்கில் சென்றடைந்தது எதற்காக என்று சொன்னால், ஒருவரை பார்ப்பதற்காக. யார் அந்த ஒருவர் அப்படின்னா, அஹமது இப்னு ஹம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு இமாம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அபு ஹனீஃபா இமாமை போல, அபு யூசுப் ஷாஃபி இமாமை போல, மாலிக் இமாமை போல அஹமது இப்னு ஹம்பல் என்கிற ஒரு பெரியவர்கள் ஒரு இமாம் ஒருத்தர் வந்தாங்க. இந்த இமாமுங்கிறவருடைய இல்முன்னா இல்முல் பஹர், அதாவது கடலளவு உண்டான இல்மையை கரைத்து குடிக்க ஒரு வல்லமை படைத்த ஒரு நபராக விளங்கினார். சித்திராக இருக்கட்டும், அமீனாவாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா இல்மையும் கரைத்து குடித்த ஒரு உத்தமராக, ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கறிஞராக அன்றைய காலத்தில் போற்றப்பட்டவர். அஹமது இப்னு ஹம்பல் என்று சொன்னால் அன்றைய சிறுவர்களுக்கு கூட எல்லோருக்குமே தெரியும், அவர் ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி, ஆகச்சிறந்த ஒரு ஆலிம் இந்த உலகத்தில் இருந்தார் என்று எல்லோருமே பெயர் சொல்லும் அளவிற்கு அந்த உலகத்திலே வாழ்ந்தவர் அந்த அஹமது இப்னு ஹம்பல் என்பவர். அந்த அஹமது இப்னு ஹம்பலை சந்திப்பதற்காக ஸ்பெயின்ல இருந்து அந்த பக்கை இப்னு மஹ்லத் ஈராக்குடைய நாட்டுக்கு வராரு. நீண்ட தூர பயணம். அந்த பயணத்தினுடைய நாட்களை கணக்கிடுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்லுவார்கள், வியாபாரம் அல்லாமல், அவர் இடையிடையில வியாபாரத்தின் மூலமாக பொருள் ஈட்டியது அல்லாமல் அவர் பயணம் மேற்கொண்டது மட்டுமே உண்டான தொலைவு என்பது 5 ஆண்டுகள், 5 வருஷம். அவ்வளவு தூரம் எந்த விதமான சிரமத்தையும் எடுத்துக் கொள்ளாமல், உணவினுடைய தேவையை கூட அவர் அலட்டிக் கொள்ளாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளவு தூரம் 5 ஆண்டுகள் பயணித்து ஒருவரை வந்து பார்க்க வருகின்றார். அந்த ஆசான் யார் என்று சொன்னால் அஹமது இப்னு ஹம்பல். அஹமது இப்னு ஹம்பல் எந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாங்களோ அந்த பள்ளிவாசலுக்கு வந்து பார்க்கிறாங்க. அஹமது இப்னு ஹம்பல் இல்லை. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? யாரை தேடி நீண்ட நெடிய பயண தூரம் எந்த விதமான சிரமத்தையும் அலட்டிக் கொள்ளாமல் வந்தாரோ, அது வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆலிம் அஹமது இப்னு ஹம்பல் இல்லை. மாணவர்கள்லாம் உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள்ட்ட ஒருத்தர் விசாரிக்கிறார், அந்த பக்கை இப்னு மஹ்லத், எங்க அஹமது இப்னு ஹம்பலை பார்க்க முடியலைங்களா? என்ன அவங்களுக்கு எடுக்க நான் இருந்து ஒரு தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரியாதுங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. அஹமது இப்னு ஹம்பல் அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாரா, அதனால ஜெயில தூக்கி போட்டாங்க. நான் வீட்டுக்கு சரியில்லை, அரசாங்கத்துக்கு எதிராக அவரே பேசணும். தீனை உள்ளதை உள்ளபடி சொன்னார், சத்தியத்தை எடுத்துரைத்தார். அரசாளுபவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் அசத்தியவாதிகள். சத்தியத்தை ஏற்காமல் அவர்களுடைய கொள்கை இந்த உலகத்தில் இந்த குடிமக்களுக்கு திரிப்பதற்கு முன்வந்தார்கள். அதை கடுமையாக, வன்மையாக ஒரு ஆளிதாக ஒரு மார்க்க அறிஞராக தடுத்தார். தடுத்தது அரசாலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வீட்டு சிறையில் வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், வீட்டு சிறையில் இருக்கிறாரு. வீட்டு சிறைங்கிறது நீங்க நினைப்பது போல இல்ல, அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. வெளியிலிருந்து யாரும் அவற்றை போய் பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, வெளியிலிருந்து யாரும் உணவு பண்டத்தை வாங்கி அவருக்கு கொடுக்க கூடாது. தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட வெளியிலிருந்து அவருக்கு போயிடக்கூடாது. 3வது, அவரை பாதுகாப்பதற்காக, அவர் எந்த நேரத்திலும் தப்பி போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரமும் மெய்காப்பாளர்கள் வெளியிலே நின்று பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே நகரவே முடியாது. உங்களால அவர் பார்ப்பதற்கு உண்டான சாத்தியம் இல்லைங்கிறாங்க. அந்த பக்கை இப்னு மஹ்லத் மீண்டும் அந்த மாணவர்களிடம் கேட்பார், அவர் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படிங்குவாரு. மாணவர்கள் அந்த இடத்தை சொல்லுவார்கள். இரவு நேரம், நல்ல ஒரு நடுராத்திரியான நேரம், அந்த பக்கை இப்னு மஹ்லத் அந்த ஆசானை பார்ப்பதற்காக அஹமது இப்னு ஹம்பல் இருக்கக்கூடிய அந்த வீட்டு சிறைக்கு போறாரு. மெய்காப்பாளர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த இடத்துல தான் வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மெய்காப்பாளர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கிறார். அப்ப தூக்கத்தை கொடுக்கும், தூக்கங்கிறது மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அதை நினைக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. தூங்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம என்னதான் மாத்திரை போட்டாலும்
அல்லது நம்ம நைட்டு ஃபுல்லா ஒரு நாள் வேலை செய்ய முடியும்? தொடர்ச்சியா ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வேலையிலேயே இருக்க முடியுமா? பணியிலேயே ஏதாவது ஒரு நேரம் அவன் கண்ணை பெறுவான். அதுபோல ஏதாவது ஒரு நேரம் இவர்கள் வந்த நேரமாக போய்விட்டது. பகைபுன் மகலுக்கு போறாங்க. அந்த 2 மெய்காப்பாளர்களும் சற்று அயர்ந்த சோர்ந்த நிலைக்கு போறாங்க. அந்த பகைபுன் மகலுக்கு நேரா போய் அஹமது பின் ஹம்பல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வெளியில நின்று சொல்றாங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க போது வாயிலே இஷாரா செய்யறாங்களா, சப்தத்தை போட்டுறவங்க 2 பேரும் மெய்காப்பாளர் இருக்கிறாங்க, உங்களை அப்படியே தூக்கி என்னை போல இன்னொரு வீட்டு சென்னையில வச்சிருவாங்க அப்படின்னு அந்த பகைபுன் மகலுக்கு சொல்றாங்களா? பரவாயில்லை, என்னை கொண்டு போய் வைக்கட்டும், அதனால எனக்கு என்ன லாபம், அதனால எனக்கு என்ன நஷ்டம், ஆட்சியாளர்களுக்கு என்ன லாபம், அவர்கள் செய்யட்டும், ஆனால் அதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். அஹமது பின் ஹம்பல் மீண்டும் கேட்டாங்கன்னா, எதற்காக வேண்டி வந்தீங்க, என்ன பார்க்கறதுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு? என்னுடைய மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசியிருக்கலாம்ல. இல்ல, உங்களுடைய மாணவர்கள் பார்த்தேன், நீங்க வீட்டு செலவை இருக்கிறதா சொன்னாங்க, நான் பயணித்து உங்களை பார்ப்பதற்காக வேண்டித்தான் வந்திருக்கிறேன், உங்களுடைய மாணவர்களே அல்ல. சரி, மற்ற விஷயத்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு இல்மு கற்றுத்தரணும். நீங்க இல்மா நானா? எப்படி சாத்தியமாகும்? நான் இருக்கிறது ஜெயில, நீங்க இருக்கிறது வெளியில. என் கூட இல்மு படிக்கணும்னா என் கூட வந்து சேரணும், அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைவதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தால்தான் முடியும். இன்றைய கால சூழ்நிலையில், அரசாங்கத்துடைய சூழ்நிலையில் நான் ஒரு கைதி, உங்களுக்கு எந்த விதமான இல்மையும் கற்றுத்தரக்கூடாது. அரசாங்கம் அவருக்கு போட்ட முதல் உத்தரவு இதுதான், யாருக்கும் நீங்க வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இல்மை கற்றுத்தரக்கூடாது. ஜெயில தான் இருக்கிறீங்க, நாங்க கொடுக்கறதான் சாப்பிடணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற அறிவை அடுத்தவங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்க கூடாது. அப்ப வந்தவருக்கு எப்படி ஏமாற்றமாக இருக்கும்? பகைபுன் மகலுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியாலஜி உங்களுக்கு பிடித்து போனால் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். சொல்லுங்க என்ன விஷயம்? பகைபுன் மகலுக்கு சொன்னாங்கன்னா, நான் தினந்தோறும் பிச்சைக்காரனுடைய தோற்றத்துல இந்த இடத்துக்கு வரேன், செல்வ சீமாட்டியாக அவர் வாழ்ந்த இடத்தில் வாழ்ந்தவர் ஸ்பெயின்ல. மிகப்பெரிய அரச குடும்பத்தில், மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அந்த பகைபுன் மகலன் தன்னுடைய ஆசான் அஹமது பின் ஹம்பலிடம் சொல்வார், நான் உங்களை பார்க்க வருகின்ற பொழுது பிச்சைக்காரராக யாசம் கேட்கக்கூடிய நிலையில், தட்டேந்திய நிலையில் யாசம் கொடுங்கள் என்று உங்களிடம் வந்து நிற்கின்றேன். நீங்கள் ஒரு தீனாரோ அரை தீனாரோ போடுகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லித்தாருங்கள், அது போதும் என்று சொல்லுகின்றார். ஒரு இல்மை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய கோலத்தையே முழுமையாக மாற்றிக்கொண்டு ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படியாவது தனக்கு ஒரு இல்மு கிடைத்து விடுமா என்று ஏந்திய ஒரு காலம் உண்டு. இன்று எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா வாகனமும் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இலவசமாகவே மார்க்க கல்வியை நிறைய இடங்களில் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து வந்து மதரசாவில் விடுவதற்கு நாம் தயங்கி இருக்கிறோம். என்ன விஷயம்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பகைபுன் மகலுக்குங்கிறவரு அப்படியே தினந்தோறும் அந்த அஹமது பின் ஹம்பலிடம் பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் வந்து நிறைய ஹதீஸ்களை மனநமித்துக் கொண்டார் என்பது நாம் ஹதீஸ்களுடைய குறிப்புகளில் இருந்து பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இது போல நிறைய விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவருடைய மாணவர் அபு யூசுப் என்கிற ஒரு பெரியவர், ஒரு இமாம். இந்த அபு யூசுப் அவர்களுடைய மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, சக்கராத்தினுடைய ஹால்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பார்ப்பதற்காக தன்ஜபி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் ஒருவர் வராரு. அந்த தன்ஜபி ஆசிரியர் வந்து பார்க்கின்ற பொழுது அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பாக்குறாங்க. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியாம இருக்குது, எப்படியாவது கற்றுக் கொடுங்க. சக்கராத்துடைய ஹாலில் வந்து ஒருத்தர் பார்க்க வரும்போது நாம் என்ன கேட்போம், நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்று நாம தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவோம், அல்லது இன்னும் தீவிரமான உலகப்பற்றாளனா இருந்தா அப்படின்னா என்னுடைய பேரன் பேத்தி என்னுடைய குழந்தைகளுக்கு தான் இந்த சொத்துல சரியான முறையில் பங்கு வச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவர் அந்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு இல்மு தெரியாம இருக்குது, அதனுடைய விளக்கத்தை நீங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்க, என்ன இல்மு உங்களுக்கு தெரியல அப்படின்னு. அவர் மரணப்படுக்கையில் இருந்து அவர் கேட்ட தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்ட இல்முங்கிறது என்னன்னா, ஒருவர் இறந்து போயிட்டா அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துல அவருடைய ராதிக்கோ அல்லது நன்மைக்கோ அதுல பங்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எப்படி? சக்கராத்துடைய நாள்ல சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாராம்,
இந்த இல்மை தெரியாத நிலையில் மரணமாகிவிட்டால் நான் வெட்கப்படுகிறேன். நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியல, எதுவுமே தெரியல நமக்கு. ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முயற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் அந்த பெரியவர் சக்கராத்துடைய நாளில் தன்னுடைய ஆசான் தன்னிடம் வந்த பொழுது சொத்து பற்றி உண்டான இல்மை கேட்டு அந்த ஆசானிடம் அது அவர்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று அந்த விளக்கத்தை பெற்றுக் கொண்டுதான் அவருடைய வஃபாத்து நிகழ்கிறது என்று சொன்னால் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்கின்ற நாம் இல்முக்காக வேண்டி பயனுள்ள இல்மை பெற்றுக் கொள்வதற்காக நாம் என்ன முக்கியத்துவத்தை தருகின்றோம்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய காலம் என்பது மார்க்க கல்விக்குண்டான முக்கியத்துவத்தை நாம் தர மறுத்து விடுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தில் பரக்கத்து ஹைருங்கிறதை எடுத்துறான். அதாவது யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு பித்தீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் மார்க்க கல்வியை தர வேண்டும் என்று விரும்புகின்றான் அவர்களுக்கு நிச்சயமா அந்த மார்க்க கல்வியை கொடுத்துருவான். நாம பார்க்கிறோம், நம்முடைய ஜமாத்துல எவ்வளவோ குடும்பங்களில் சிறுவர்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே மார்க்க கல்வி கிடைக்குதா அப்படின்னா ஒரு சில பெற்றோர் தான் முயற்சி எடுத்துக்கொண்டு மதரசால கொண்டு விட்டு வைக்கிறாங்க. மீண்டும் முடிகின்ற பொழுது மாணவர்களை சிறுவர்களை அழைத்து செல்கிறார்கள். அப்ப சில குடும்பங்களில் இருந்து குழந்தைகள் வரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு இறைவன் கயிறை நாடவில்லை என்று விளக்கம். கயிறு நாடல, கயிறு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இல்மை தேடி அடைய வேண்டும், இல்மை தேடி அழைத்து வர வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்தபு மதரசா அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஆளுமைகள் உருவாகக்கூடிய ஒரு இடம். நாம் இந்த உலகத்தினுடைய மோகத்தின் அடிப்படையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சி செய்யறோம். நாம பல சும்மால சொல்றோம், நாமெல்லாம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்னு சொல்லி எவ்வளவோ சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான வசதிகளை வாய்ப்புகளை தேவையான முயற்சிகள் எல்லாம் உலகத்துடைய கல்விக்காக வேண்டி நாம் எடுத்துக்கிறோம். மார்க்கத்துடைய கல்வி ஒரு மனுஷன் சிறுவராக இருக்கின்ற பொழுது அகிலந்து சூறாவை சரியான முறையில் மனனம் செய்ய முடியும். அவர் மக்தபு மதரசாவுக்கு வந்தா அப்படின்னா ரத்தில் குர்ஆன தர்சீலா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். ரத்தில் குர்ஆன தர்சீலா, குர்ஆன் ஷரீஃப அழகான முறையில தஜ்வீதோட ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எத்தனை பேருக்கு குர்ஆனை தஜ்வீதோட ஓதக்கூடிய சூழ்நிலை இருக்குது? ஹாக்கு ஹான்னு சொல்லக்கூடாது, ஹாக்கு ஹான்னு சொல்லக்கூடாது. ஒரு எழுத்து தான், ஒரு புள்ளி தான், அதனுடைய அர்த்தமே டோட்டலாக மாறி போய்விடும். அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் சிறுவர்களை நாம் மதரசாவிற்கு அனுப்புகின்ற பொழுது அதனுடைய விளக்கத்தையும் அந்த சூழ்நிலையையும் சொல்லிக் கொடுத்து இந்த வார்த்தையை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது கால கடைசி வரையிலும் ஒரு சிறிய சூறாவை மனனம் செய்திருந்தாலும் அந்த சூறாவை தஜ்வீதினுடைய முறைப்படி ஓதுவார். நாம் தொழுகையில நிற்கிறோம், தொழுகையில ஓதும் போது தஜ்வீதினுடைய முறைப்படி நாம் தவறி தொலை வைத்து விட்டால், தஜ்வீதினுடைய முறையை தவறுதலாக நாம் தொலை வைத்து விட்டால் தொழுகை பாத்திராயிரும். அப்ப இல்மே தெரியாத ஒருவர், தஜ்வீதுனா என்னன்னே தெரியாது, அவர் மார்க்க கல்வியை மூலமாக அந்த தஜ்வீதை கற்றுக்கொண்டார். குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓத வேண்டும் என்ற அழகிய அந்த நடத்தியை அந்த தொழிலை அவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாத்திராகுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில விஷயங்களை ஆழமாக சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஹலால் ஹராமை கூட பேணாதவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் என்ன நினைக்கிறோம்? வட்டியின் மூலமாக ஒரு பொருள் வருது, அது ஹராம், நமக்கு நல்லாவே தெரியும். வட்டிங்கிறது ஹராம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வரக்கூடிய அந்த வருமானத்தை, வட்டியின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவிடுவது என்று நமக்கு தெரியாது. இந்த இல்மு வேண்டும் என்றால் மதரசாவை நாட வேண்டும், இந்த இல்மு வேண்டும் என்றால் ஆலிமை நாட வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? ஒரு பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வட்டி, அந்த வட்டியை நாம பள்ளிவாசலுடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். ஆனா எந்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நோம்பு கஞ்சிக்காகவோ அல்லது கஞ்சியினுடைய தேவைகளுக்காக வேண்டி உதவிகளுக்காகவோ அந்த பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை, அப்ப அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துக்கு பயன்படுத்தணும்னா கழிவறைகளை சுத்தப்படுத்துவதற்கு அல்லது கழிவறைகளில் தேவையான பொருட்களை அவைகளை வாங்கிக் கொள்ளலாம். அதுக்குத்தான் அது யூஸ். வட்டி பொருளாக கழிவறைக்கென்று வாங்கிய ஒரு பொருளை வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடாது. அப்படி செய்தால் அது முழுக்க முழுக்க ஹராமாகிவிடும்.
இந்த இல்மு நமக்கு தெரியுமா? இந்த இல்மை நாம் கற்றுக்கொள்வது எப்படி? ஹலால்னா எது, ஹராம்னா எது நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்ரீத்துடைய நேரத்தில் நம்ம குர்பானி கொடுக்கிறோம். அதனுடைய சதக்கா, அதனுடைய குர்பானியினுடைய தோடு வருது. அந்த தோலை நாம் எப்படி பயன்படுத்துகிற விஷயம் நமக்கு தெரியுமா? பொதுவாக நாம் என்ன செய்யறோம்? தோலை பள்ளிவாசல் கொடுக்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுடைய பயன்பாட்டிற்கு தோளுடைய ஒரு பொருளை கூட எடுத்து பயன்படுத்தக்கூடாது. பள்ளிவாசனுடைய லைட்டுக்கோ, பள்ளிவாசனுடைய ஃபேனுக்கோ, அல்லது அதிலிருந்து அகத்துக்கு சம்பளமோ, அல்லது அதிலிருந்து போதினாருக்கோ, அல்லது அதில் இருந்து வேற ஏதாவது பைத்திருமானுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது. அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கிறது நடக்கக்கூடிய மதரசாவுக்கு தான் பயன்படுத்தணும். அந்த இல்மு நமக்கு தெரியுமா? இல்மு தெரியும் என்ன செய்யறோம்? அதற்கு பள்ளிவாசலுக்கு தோலை கொடுங்க வாங்குற என்ன செய்யறோம்? எல்லாம் கலந்துடணும். அந்த இல்மை தெரிந்து கொண்டால் இவைகளில் பிரித்து பகுப்பாய்வு செய்து நாம் தலைவிட வேண்டும் என்ற இல்மு நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் மார்க்க கல்வியை தவறவிட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை, மக்களுடைய கல்வியை எப்படியாவது நாம் பெற்றுக்கொண்டால் இது போன்ற ஒரு பகுப்பாய்வு செய்து இந்த செலவை, இது விஷயங்களை பேணுதலாக நம்மால் செலவிட முடியும், செய்திட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 3 வாரங்களாக நாம் மார்க்கத்தினுடைய கல்வியை பற்றி சொல்லி வருகின்றோம். சொல்லுவதற்குண்டான அவசியம் நாம் ஏற்கனவே சொன்னது போலதான் நம்முடைய ஜமாத்தினுடைய சேவையை கருதி மீண்டும் இந்த வாரமும் சொல்லி இருக்கின்றோம். காரணம், தொடர்ச்சியாக நம்முடைய பள்ளிவாசலில் ஞாயிற்றுக்கிழமையை தவிர காலை மாலை என்று 2 நேரமும் சிறுவர்களுக்கு உண்டான மக்தூப் மதரசா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஜமாத்தாரனுடைய ஒத்துழைப்பால் சுமார் இன்றளவிலும் இன்றைய நாள் வரை 50 சிறுவர் சிறுமிகள் கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை கற்று வருகிறார்கள். இன்னும் நம்முடைய குடும்பங்கள்ல எவ்வளவோ பொடுபோக்காக நம்முடைய பேரண்டர்ஸ்களை அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறுவர்களை மதரசாவிற்கு அழைத்து வராத நிலையில் இருக்கின்றோம். இனிமேலாவது கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தினுடைய கல்வி என்பதுதான் உயர்ந்த கல்வி. அதுதான் நாளை மறுமை வரை பதிலளிக்க வேண்டிய, அவருக்கு பயன் தரக்கூடிய கல்வி. உலகத்துடைய கல்வியும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுவெல்லாம் கண்ணை மூடுற வரைக்கும் தான். ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டானா அதோட அவனுடைய சக்கராசனுடைய ஹால் வந்துச்சுன்னா அவனுடைய கல்வி பயனளிக்கிறது. உலகத்தினுடைய கல்வி, மறுமையினுடைய கல்விங்கிறது எல்லா நிலைகளிலும் 2 நேரத்திற்கும் பயன் தரக்கூடிய கல்வி. எனவே அந்த ஆக சிறந்த கல்வியை, ஒரு குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்ற சிறந்த ஒரு ஆலிமை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி என்பது மக்தூப் மதரசாவின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. எனவே சர்வசாதாரணமாக இந்த மக்தூப் மதரசாக்களை எடைபோட்டு விட வேண்டாம். உங்களுடைய குடும்பங்களில் குழந்தைகள் இருந்தால் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் குழந்தைகளை கல்விக்குண்டான முக்கியத்துவத்தை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி எந்த விதமான சிறப்பையும் எதிர்பார்ப்பையும் பார்க்காமல் பெற்றோர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளை மதரசாவிற்கு அழைத்து வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இல்மிலே, மார்க்க இல்மிலே நிறைய பரக்கத்தை வழங்குவானாக.